ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்கிறதுக்கு மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வெடித்த பிறகு வெங்காயத்தை சேர்த்து ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஊற வச்ச மஷ்ரூம் மசாலாவை இதில் கொட்டிடலாம். நம்ம காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும் தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு பிளெண்டரில் ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். இதில் தண்ணி வரும், அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி.